ரைட். கிளைமேட்டை பேஸ் பண்ணி தாவரங்கள், விலங்குகள். தாவரங்கள் வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க, வெஜிடேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னது? ஃப்ளோரா. விலங்குகள்லாம் ஃபானா. ஃபானா இங்கிலீஷில். இப்படி வாங்க, நேரம் வாங்க. பூமத்திய ரேகை எப்படி இருக்கும்? டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா? இந்த இடம்லாம் பூமத்திய ரேகை ஒட்டி அடர்ந்த காடு இருக்கும். ரப்பரு, சீமை தேக்கு, கருங்காலி, லாக்வுட், சிபா, இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வாங்க, பேசிக்கலாம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனகோண்டா, இதெல்லாம் பிரன்கா, அந்த மீன் பிராணா மீன் இருக்குல்ல, அது முதல்ல கிளி. எனக்கு தண்ணி நிறையா இருக்கும். ஆமாம். அடுத்து மிதவெப்ப மண்டல காடுகள். இது வந்து அந்த இது கொலம்பியா, அப்புறம் அமேசான் நதிப்படுகை, வடகிழக்கு பிரேசில் மற்றும் கொலம்பியா கடற்கரை பகுதி. இந்த கொலம்பியா, வடகிழக்கு பிரேசில், அமேசான் படுகை, அதெல்லாம். அடுத்து மிதவெப்ப மண்டல காடுகள். மிதவெப்ப மண்டலமா? எங்கே மிதவெப்ப மண்டலம்? தெற்கு பிரேசில் இங்கே வருதா? சரி, தெற்கு பிரேசில் இந்த இடத்துல. சிலி, பிரேசிலின் உயர்நிலம், பராகுவே, உருகுவே. ரைட். பராகுவே, உருகுவேலாம் இந்த இடத்துல தான் வரும். சிலி இங்கே வரும். அதெல்லாம் ஊசியில மரம், பைன்ஸு, கியூப் ராக்கோ, இதெல்லாம் மரத்தோட வகை. வெள்ளவாலில் மான் இருக்காமல், ரங்கூன், ஒப்போசம், முள்ளமன்றி, செவ்வோ நரி. மத்திய தரைக்கடல் காலநிலை. ஹலோ, ஓகேவா? அடுத்து மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல்னால் எப்போ மழை பெய்யும்? குளிர் காலத்தில். இந்த மத்திய தரைக்கடல். சில்லி தான் அதுவும். அட்டகாமா, தெற்கு அட்டகாமா பாலைவனம், மத்திய சிலி. முட்புதர் காடுகள், கருவேல மரம், அதெல்லாம் இருக்கும். கள்ளிச்செடி, பாலைவனம் தானே, அதை ஒட்டி தான் இருக்கும். விலங்குலாம் அதிகமாக இருக்காது. முயல், கீழ் அந்த மாதிரி இருக்கும். எலி, முயல், பாம்பு, அது மாதிரி இருக்கும். அடுத்து சவானா புல்வெளி. சவானா புல்வெளி ஆப்பிரிக்காவில் தான் இருக்கும். அதாவது வெப்பமண்டல புல்வெளிக்கு பேர் தான் அது சவானா புல்வெளி. எல்லா கண்டத்துலையும் இருக்கும் வெப்பமண்டல புல்வெளி. அது இந்த ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த இடத்துல இப்படி மலைக்காடுகளை ஒட்டி மழைப்பொழிவு கம்மியாக இருக்கிற இடத்துல இருக்கும். கயானா உயர்நிலம், பிரேசிலின் உயர்நிலம், வட அர்ஜென்டினா, பராகுவே. இதான் கயானா உயர்நிலம். இங்கே பிரேசிலின் உயர்நிலம். அது பராகுவே, உருகுவே, அர்ஜென்டினாவுடைய வடப்பகுதி இந்த இடம். கருவேல மரம் இருக்கும். புல் தான் இருக்கும் ஃபுல்லாக. அங்கங்கே மரம் இருக்கும். அங்கங்கே தூரமாக மான், சிலந்தி, குரங்கு எல்லாம் இருக்காமா. பாம்பாஸ். மிதவெப்ப மண்டல புல்வெளி. சரியா? அர்ஜென்டினாவில் எங்கே இருக்கும்? இந்த இடம். இது பாலைவனமாக, இது புல்வெளி. மிதவெப்ப மண்டலத்தில் இருந்தால் மிதவெப்ப மண்டல புல்வெளி. போன புல்வெளி வந்துட்டு வெப்பமண்டல புல்வெளி. ஓகேவா? தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிதவெப்ப மண்டல புல்வெளியுடைய பாம்பாஸ். வட அமெரிக்காவில் அதுக்கு பேர் என்ன? பிரைரி. யுரேசியா ஸ்டெப்பி. வெரி குட். குட்டையாக இருக்கும் புல். பிரையா, சாம்பார் மானு, ஜாகுவாரு, ஒட்டகம், மியூல், கலைமான்லாம் இருக்குமாம்.
அடுத்து பாலைவனம், மிதவெப்ப மண்டல பாலைவனம். பாலைவனத்தை ஒட்டி என்ன ஓடும்? மிதவெப்ப மண்டலமா? இது மிதவெப்ப மண்டல புல்வெளி. இது மிதவெப்ப மண்டல பாலைவனம். இது அது வெப்பமண்டல பாலைவனம் இருந்தால் குளிர் நீரோட்டம் ஓடும். அது இந்த பக்கம். இந்த பக்கம் கிழக்கு கடற்கரையில் எப்போ என்ன இருக்கும்? வெப்ப நீரோட்டம். முட்புதர், கள்ளிச்செடி, கருவேல மரம், மரப்பாசிலாம் இருக்கும். விலங்கு கெக்கோஸ் மற்றும் இக்வானா, ஏதோ ஒன்று. அது இந்த இதை போட்டிருக்கான். வேளாண்மை, பாதிக்கு மேலே வேளாண்மை நம்மளது மாதிரி தான். வளர்ந்து வரக்கூடிய கண்டம். தன்னிறை வேளாண்மை, சப்சிஸ்டன்ஸ், அதாவது அவங்களுடைய தேவைக்காக விவசாயம் செய்வாங்க, வீட்டு தேவைக்காக. சேல்ஸ் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் பெரும்பாலும் அப்படி தானே இருக்குது. அது மாதிரி அமேசான் காடுகள் இதெல்லாம். முன்னேறிய வேளாண்மை செய்கிறாங்களாம். எங்கெங்கே? அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவேல. பிரேசிலில் அது தெற்கில். எங்கே முன்னேறிய வேளாண்மைனா ஒன்றும் கிடையாது. சொன்னல, மாடை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க, தீவனம் பயிர் செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டி போடுறது. மாற்றான் படத்தில் பார்த்தோம்ல, அது மாதிரி. அர்ஜென்டினா வேளாண்மையில் முன்னேறிய நாடு. பாம்பாஸ் பகுதியில் எங்கேயோ இந்த ஆண்டிஸில் எங்கேயோ ஒரு பகுதியில் திராட்சை பயிரிடுறாங்களாமா. கரெக்டாக இந்த இடமா தான் இருக்கும். அதுமாரி காஃபி, கொக்கோ, கரும்பு, வாழை, பருத்தி இதெல்லாம் பணப்பயிர்கள். அதுவும் பயிர் செய்கிறாங்க. இந்த ஏரியாவில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல. கோதுமை குளிர் பிரதேசத்தில். இந்த ஏரியாவில் பராகுவே, அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, அர்ஜென்டினா, உருகுவே இங்கெல்லாம் வந்துருச்சா. 23 டிகிரிக்கு போடுது. அது கீழே. சிலி, பாம்பாஸ் பகுதி, மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்கு இல்லையா, அங்கே தான் கோதுமை விளையும். நோட் பண்ணிக்கோங்க இதை. இதில் அர்ஜென்டினா அங்கே தான் இருக்குது. பாம்பாஸு அங்கே தான் கோதுமை உற்பத்தி ஆகுது. உலகத்தில் அமெரிக்கா மாதிரி அதிகமாக கோதுமை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறான். ஓகேவா? அடுத்து கரும்பு. கரும்புக்கு எப்படி இருக்கணும்? வெப்பமண்டலத்தில் இருக்கும், ஈரப்பதம் இருக்கணும். ஸ்பானிஷ், போர்ச்சுகீசியர். நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு இந்திய தீவுகளுக்கும் தென் அமெரிக்காவிற்கும் கரும்பை அறிமுகம் செஞ்சவங்க யாருனாக்கா போர்ச்சுகீசியரும் ஸ்பானிஷும். ஃபேக்டில் கேட்பாங்க. தென் அமெரிக்காவில் சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு பிரேசில். பிரேசில். சோளக்கருத்து இருக்குல்ல, அது புல்வெளியில் விளையுது. அதாவது ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, ஏற்காடுங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாம். அது அங்கே தான் விளையுது. புல்வெளியில் எல்லாத்துலேயும் ஸ்வீட் கார்ன் இருக்குது. அதேமாதிரி அமெரிக்காவிலையும் பார்த்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபேக்ட். உலகத்தில் சோளம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஃபஸ்ட்டு நாடு எது? அர்ஜென்டினா. அந்த பாம்பாஸ் புல்வெளி இருக்குல்ல, அங்கே. ஃபேக்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. காஃபி, கொக்கோ. காஃபி எங்கே விளையும்? குளிர் பிரதேசமா வெப்ப பிரதேசமா? வெப்ப மண்டலத்தில் தான் விளையும் காஃபி. வெப்ப மண்டலத்தில் உயரமான இடத்துல விளையும். தூரில் தண்ணி நிற்கக்கூடாது. காஃபி, தேயிலை இதெல்லாமே. அதிக வெப்பநிலையும் போட்டிருக்கா. கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க. அடிக்கடி ஏற்படும் மழைப்பொழிவு இருக்கணும். நல்லா தூரில் தண்ணி நின்றுட்டே இருக்கணும். தண்ணி தேங்கி நிற்காத மண் இருக்கணும். ஏன் மலை பிரதேசத்தில் போட்டு வைக்கிறான்னா அதான் காரணம். தூரில் தண்ணி நிற்கக்கூடாது.
காஃபி உற்பத்தியிலே முதல் நாடு யார்? பிரேசில் தான். கொக்கோ, சாக்லேட் தயாரிக்கிறாங்களா கொட்டை, அதான் கொக்கோ. அது உற்பத்தியில் 3வது இடம் யார்? பிரேசில். உலகின் காஃபி பானை நோட் பண்ணிக்கோங்க, யார்? பிரேசில். ஈக்குவேடர், கொலம்பியாவில் வந்து கொக்கோ அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ஈக்குவேடர், இது கொலம்பியா. மலை பிரதேசங்கள்லாம் விளையும். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கல்வராய மலை, இந்த மலையெல்லாம் இருக்குல்ல. இன்னொரு மலை இருக்குது, வேலூர் தாண்டி போனால் என்ன மலை அது? கருமந்தரை, அங்கெல்லாம் இருக்கும் காஃபி கொட்டை. அது சின்னதாக ஒரு மரமாக இருக்கும். இந்த இதுதான் இதான் காஃபின்ற. இது கொக்கோ. பருத்தி, பருத்திக்கும் கரிசல் மண் உகந்தது. தண்ணி மீடியமாக இருந்தால் போதும். வெப்பமண்டலத்தெல்லாம் விளையும். வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம். ஃபைபர் கிராப்பு, பணப்பயிர். பிரேசிலோட 2வது முக்கியமான பணப்பயிர் எது? பருத்தி. நோட் பண்ணிக்கோங்க, அது தேவையில்லை. மற்றெல்லாம் பார்லி, பார்லி குளிர் பிரதேசத்தில் விளையும். அதே மாதிரி ஓட்ஸும் குளிர் பிரதேசத்தில். கம்பு நார்மலாக எல்லா இடத்துலையும் விளையும். பம்பாஸில், புல்வெளியில் 3மே விளையுது. அர்ஜென்டினா, உருகுவே, சிலி, ஆண்டஸ் பகுதி, அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. இதெல்லாம் கால்நடைகளின் முக்கிய உணவு தான் அது ஓட்ஸ். அமெரிக்காவில் கால்நடையை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இங்கே விளம்பரப்படுத்தி பெட்டியை கொடுத்து மேட்டர் முடிச்சிட்டானுங்க. இங்கே எல்லாம் பணக்காரெலாம் தின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் தானே உடம்பு குறைக்கிறேன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமாம், கால்நடை பராமரிப்பு தென் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் கால்நடை மேய்க்கிறது. லானோஸ், காம்போஸ், இதெல்லாம் வந்து வெப்பமண்டல புல்வெளி. எங்கே? தென் அமெரிக்காவில். நோட் பண்ணிக்கோங்க அதை. அதாவது சவானா புல்வெளி டைப்பு. வெப்பமண்டல புல்வெளி டைப்பு பேர் என்னது? சவானா. பாம்பாஸ் எங்கே? அர்ஜென்டினாவில். அங்கே தான் அந்த பாம்பாஸ். தான் நல்லா மழை பெய்கிற இடத்துல காடு இருக்கும். மழை புலி கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் புல்வெளி இருக்கும். சரியா? இது உயரமான இடமா இருக்கும். இங்கே ஓகே, இங்கெல்லாம் உயரமான நிலம் பார்த்தோமா, அங்கே மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். இங்கே மழைப்பொழிவு இருக்கும் நல்லா, இங்கே கம்மியாக இருக்கும். அங்கே புல்வெளி இருக்கும். அங்கே அட்மிஷன். அந்த நாட்டில் தென் அமெரிக்காவில் வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பேர் என்னவா? கிரையோலோ. அது கிரையோலோ. அது ஒரு மாட்டு இனம். கலப்பினத்தில் நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அதெல்லாம் அதோட விந்து கொண்டு வந்து இங்கே மாட்டுக்கெல்லாம் ஊசி போட்டு அங்கே இருக்கக்கூடிய புல்வகை ஆல்ஃப் பாலா பா, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னவா? எஸ்டான்சியா. முக்கியமான ஃபேக்ட்டு இது 3. மற்றெல்லாம் கூட விட்டுருங்க. நான் எதாவது ஹைலைட் பண்ணி சொல்கிறேனோ அதை மட்டும். ஆடு வளர்ப்பு அடுத்தது. மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்கு இல்லையா, அங்கே ஆடு வளர்ப்பு முக்கியமானது. மெயினாக அர்ஜென்டினா.
உலகில் முக்கியமான இறைச்சி ஏற்றுமதியாளர்கள் யார்? அர்ஜென்ட். அந்த பாம்பாஸ் இருக்கு இல்லையா, அந்த புல்வெளி பகுதியில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆடு. அது அதோட ரோமர்களை கம்பளி தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். புல் பாருங்கள் சின்னதாக இருக்கும். சின்ன புல் இருந்தால் ஆடு மேய்ப்பாங்க, பெரிய புல்லாக இருந்தால் நான் மாடு மேய்க்கிறது. எஸ்டான்சியா. பாருங்க அந்த பெரிய நிலம் இருக்கு இல்லையா, மேய்ச்சல் நிலம், அந்த புல்வெளி, அதுக்கு பேர் அதுக்கு பேர் எஸ்டான்சியாஸு. அதுக்கு சூப்பர்வைசர் இருப்பான் ஒருத்தன், அவனுக்கு பேர் எஸ்டான்சியரே வாமான். அவனுக்குள்ளே வேலையாள் இருப்பான்ல, கவுசோவோ. இவங்களாம் வேலையாட்கள் பேர் கவுசோவம். அதெல்லாம் தேவையே இல்லை. சரி ரைட். மீன்பிடி தொழில், கடலில் மீன் பிடிக்கிறதுல உலகத்தில் பெருங்கிற நாடு முக்கியமானது. ஏன் இங்கே இருக்க வெப்ப நீரோட்டம் இப்படி ஒன்று ஓடும், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அங்கே போகும் பசிபிக்கில். அந்த இடத்துல குளிர் நீரோட்டம் சேருது. வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் சேர்கிற இடம் இது ஒரு கண்டத்திட்டு பகுதி. ஸோ மீன் அதிகமாக இருக்கும். பெருநாடு அதே கனடா, ஜப்பான் மாதிரி ஒரு முக்கியமான மீன் பிடிக்கக்கூடிய நாடு. ஹம்போல்ட் குளிர் நீர், அங்கே வரக்கூடிய அந்த குளிர் நீரத்துக்கு பேர் என்னது? ஹம்போல்ட். பிளாங்டன் சொன்னா இல்லையா, அந்த சின்ன நுண்ணுயிர். அது இப்படி இது மேப்பே போட்டுருவாங்க. போட்டு இந்த நீரோட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹம்போல்ட். அப்படியாப்போ 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் மீன் பிடிச்சிட்டு வரானுங்களாம் அங்கேருந்து. பெரிய பெரிய ஃபிஷ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் பார்ப்பீங்க. பெரிய கப்பலாக இருக்கும். 2 மாதம் 3 மாதம் போய் பிடிச்சிட்டு வருவான். குறைஞ்சது 1 மாதமாவது. அதை ஃப்ரீசர் எல்லாமே இருக்கும். பிடிச்சி அதில் அங்கேயே க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. வால் மீன், காணாங்கெழுத்தி, ஆமாம், எல்லோ ஃபின், பாம்பானா, சுறா, அதெல்லாம் பிடிக்கிறானுங்க. பெருவில் இருக்கக்கூடிய முக்கியமான மீன்பிடி துறைமுகம் பைட்டா கலோலோ, ஃபிஷிங் ஹார்பர் இங்கிலீஷில். உள்நாட்டு மீன் பிடித்தல். அமேசான் நதியெலாம் இருக்கா, அங்கே என்ன இருக்கும்? மீன். அப்படியே அப்பா, அமேசான் நதியில் 750 வகையான மீன் இருக்காம. மீன்களின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எதுன்னு கேட்பாங்க. எது? அமேசான் நதி. கனிம வளங்கள். இந்த பெரிய கண்டனில் எல்லா கனிம வளமும் இருக்கும். நிலக்கரி கம்மியாக தான் கிடைக்குதாம்மா, ஆனால் கிடைக்கிது. அமேசான் காட்டில் இருக்குது. அதை போய் தோண்ட விடாமல் அந்த பழங்குடியின மக்கள் தடுக்கிறாங்க. அதுக்கு தான் இவனுங்களாம் என்ன பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக பற்ற வச்சு விட்ருவானுங்க. பற்ற வச்சு விட்டு ரைட். இயற்கையாக தோன்றும் சோடியம் நைட்ரேட் படிவு. சோடியம் நைட்ரேட் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்கல, தென் அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சோடியம் நைட்ரேட் எதுக்கு தேவையாமா? உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சோடியம் நைட்ரேட் இரும்புத்தாது. நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இரும்புத்தாதில் இருப்பு தோண்டி எடுக்கிறான்னா அதெல்லாம் விட்டுருங்க. இருப்பு ஸ்டாக் இருக்குது. முதல் நாடு எதுவாம்மா? ரஷ்யாமா. 2வது நாடு பிரேசில். மாங்கனீஸ் எதுக்கு வேணும்? எஸ்எஸ்க்கு. வெரி குட். பிரேசிலில் இருக்குது அதிகமாக மேங்கனீஸ். இருப்பு அதிகமாக இருக்கிறது பிரேசில். பெட்ரோலியம். உலகத்தில் பெட்ரோலியம் அதிகமாக இருக்கிறனால வெனிசுலாவும் ஒன்று.
வெனிசுலா. இந்த பாருங்க, தான் வெனிசுலா. அதே மாதிரி உலகத்தில் முக்கியமான பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் இவங்களும் ஒருத்தர். கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்க கூட இவங்களும் ஒருத்தங்க. முன்னாடி சொன்னாலே அதை அங்கே கொடுத்துருக்காங்க. மத்திய கிழக்குனா ஈரான், ஈராக் அதெல்லாம் பார்த்தோம்ல, அரேபியா, அவங்கள தவிர வெளியில் ஒரு நாடு வந்து அதிகமாக பெட்ரோலியம் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா யார் அது? வெனிசுலா. தாமிரம். சிலி வந்து 2வது நாடாமா தாமிர உற்பத்தியில். அட்டகாமா தாமிரம் வந்து மோஸ்ட்லி பாலைவனத்தில் தான் கிடைக்கும். தாமிரம். பாக்சைட் எதோட தாது? பாக்சைட்டு பாக்சைட் எதோட தாது? அலுமினியத்தின் தாது. பாக்சைட் உற்பத்தியில் 3வது இடமா. அடுத்து தொழிற்சாலைகள். இப்போ தான் மெதுவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. முதல் உலகப் போர் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்கானுங்க எல்லாமே, இரும்பு தாதெல்லாம். அதுக்கப்புறம் தான் அங்கே தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. சாலை என்ன காரணம்னா, சாலை வசதி இல்லை, மேடு பள்ளமாக இருக்குது, ரயில்வே ட்ராக் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அமேசான் மற்றும் லா பிளாட்டா குறைவான செலவிலான நீர்வழி போக்குவரத்துக்கு வழிவகுத்தாம. இது ஒன்று தான் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. இது ஒரு ஃபேக்ட். தென் அமெரிக்காவில் தொழில்மயமாக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டால் பிரேசில், தென் அமெரிக்காவில். அதுக்கப்புறம் அர்ஜென்டினா. பிரேசில் என்னென்ன தொழிற்சாலை இருக்குதுன்னு சொல்கிறானுங்க, சும்மா பார்த்துக்கோங்க. இரும்பு எக்கு, பருத்தி ஆடை, சர்க்கரை. அர்ஜென்டினா இறைச்சி முக்கியமாக, அதை நோட் பண்ணிக்கோங்க. சிலி அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, விட்டுருங்க. வெனிசுலா எண்ணெய் சுத்திகரிக்கும். வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி. அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் சர்க்கரை, காஃபி, கொக்கோ, புகையிலை, மாட்டு இறைச்சி, இதெல்லாம். இவங்க அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும். அதேமாதிரி இறக்குமதி. அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்து வசதி அந்தளவுக்கு இல்லை, இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. வேறு எதுவும் தேவையில்லை, விட்டுருங்க. அதில் சாலை வழி போக்குவரத்து. அதிக சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா நாடுனா பிரேசில். வேறு அங்கே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, விட்டுருங்க. ரயில் வழி போக்குவரத்து. ரயில் போக்குவரத்து ஒன்றும் சிறப்பாக இல்லைன்றான். நீர்வழி போக்குவரத்து.
உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. பராகுவே உருவு வந்து 4 நாட்டை இணைக்குதாம்மா. இன்னொன்று 6 நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த அமேசான் இது எதுவும் முக்கியம் இல்லை, அதை விட்டுருங்க. ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. மக்கள் தொகை அந்த பூர்வகுடி மக்கள் அங்கே இருக்காங்க. அது போக ஐரோப்பியர்கள், ஸ்பானிஷ்காரன், போர்ச்சுகீஸர் எங்கே தென் அமெரிக்காவில் குடியேறுறாங்க. அவன் கூப்பிட்டு வந்து ஆப்பிரிக்கரை அங்கேயும் அதே மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆப்பிரிக்காக்காரனை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஹலோ, சொல்லுங்கள். இல்லை கிளாஸில் ரைட். பூர்வகுடி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. ஐரோப்பியர்கள், அமெரிக்க இந்தியர்கள்லாம் அந்த பூர்வகுடி மக்கள். ஓகேவா? அடுத்து ஐரோப்பியர்கள், அப்புறம் கருப்பர்கள். 3 இனம் இருக்காங்க அங்கே. ஐரோப்பிய இந்தியனா யார்? ஐரோப்பியர். அந்த ஆப்பிரிக்காவில் இருந்தாங்களா ஆப்பிரிக்க மக்கள், சாரி அமெரிக்க மக்கள், அவங்கள தான் குறிக்கிறாங்க. தென்னமாரி அதுமாரி அவங்க நாட்டு பூர்வகுடி மக்கள் ஐரோப்பியர்கள். இங்கேருந்து போனானுங்கள அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே அவங்க குழந்தை பிறக்குது. அது அப்படி ஒரு இனம் உருவாயிடுச்சு. மெஸ்டிஜோ கேட்பாங்க. தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பூர்வகுடி, சரி ஐரோப்ப பூர்வகுடி மக்கள் இனம் எதுன்னு கேட்பாங்க. மெஸ்டிஜோ. அடுத்தது அதேமாரி ஐரோப்பியர்கள், கருப்பினர்கள், அவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆனதுக்கு பேர் என்னவா? முலாடோ. அடுத்து பூர்வகுடி மக்கள், கருப்பர்கள், அவங்களுடைய கலப்பினம். அந்த நாட்டு அமெரிக்க பூர்வகுடி மக்கள், இங்கேருந்து போன ஆப்பிரிக்காக்காரவங்க, அந்த இனம் ஜாம்போ. இதுதான் இந்த இது பக்கத்தில் கேள்வி கேட்கணுன்னா இதை மட்டும் தான் கேட்க முடியும். நோட் பண்ணிக்கணும். தற்போதைய மக்கள் தொகை எவ்வளோவாமா? 42 கோடி. அங்கே அடர்த்தி 21 பேர். சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? 21 பேர். உலக மக்கள் தொகையில் 5வது இடம். முதல் இடம் யார்? 2வது இடம் ஆப்பிரிக்கா. 3வது ஐரோப்பாவா? வட அமெரிக்கா, ஐரோப்பாவா? வட அமெரிக்கா. 4வது தான் ஐரோப்பா வருங்க. 5வது இவன். ஆஸ்திரேலியா கம்மி. மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிற நாடுகள் கயானா, வெனிசுலா, சுரினாம், கொலம்பியா, பிரேசில், பெரு. எல்லாம் இந்த பெருங்க இருக்கா? பிரேசில், கொலம்பியா, கயானா, இதெல்லாம் வெனிசுலா, இதெல்லாம். மிதமான மக்கள் தொகை பராகுவே, சிலி, உருகுவே மிதமாக இருக்காங்க. இங்கே குறைஞ்சது அர்ஜென்டினா, பொலிவியா, இதெல்லாம். மொழி சமயம் போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷ் பிரதான மொழியாமாம். இது 2 எந்த மொழியிலேருந்து வந்தது? லாட்டின். அதனால தான் லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக டச்சு, ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கானுங்க, ஆங்கிலம், ஜெர்மன்லாம் இருக்காமா. அங்கே எங்கடா ஹிந்திக்காரனுங்க வந்தானுங்க, கதை விட்றானுங்க. அங்கே என்ன ஹிந்தி இருக்குது? சும்மா உடான்னு சொல்கிறானுங்க. சரி. பிரதான சமயம் சமஸ்கிருதம். அது போக இஸ்லாம் இருக்குது. இது எங்கன்னு தெரில எனக்கு. இஸ்லாம். அவ்வளோதான். தென் அமெரிக்கா நாடுகளில் பல்வேறு வகையான இசைகள் உள்ளன. பிரேசிலிருந்து ஜாம்பா நடனம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் போடுங்க பார்க்கலாம். பிரேசிலினுடைய முக்கியமான நடனம் சம்பா நடனம். அர்ஜென்டினாவில் டேங்கோ. உருகியாவில் கொலம்பியாவை சேர்ந்த கும்பியா.
இதிலேருந்து கேள்வி கேட்பான், பார்த்துக்கங்க. இந்த ஃபேக்ட் அவ்வளோதான். ஏன்னா இந்த ஒப்பீடு இதில் நீங்களே பார்த்துக்கோங்க. மிக சிறிய நாடா கிரனடா. இதில் வட அமெரிக்காவில், இங்கே சுரினாம். தென் அமெரிக்காவில் சுரினாம்னு இங்கே வரும் இந்த இடத்துல. உயரமான சைடு இது ஓகே. மெக்கன்லி இது ஆண்டிஸ் மலைகள். சுற்றி இல்லை கடல், ஓகே, அது பார்த்துக்கோங்க. முக்கியமான ஆறுகள் எல்லாத்தையும் போட்டிருக்கான். மிகப்பெரிய ஏரி, உலகத்திலே பெரிய ஏரி அது சுப்பீரியர் தான். மராக்காபோ ஏரியாமா, எங்கே? தென் அமெரிக்காவில். பாலைவனம் கிராண்ட் பேசின், மொஜாவோ, சொனோரான். அங்கே வட அமெரிக்காவில் அந்த பாலைவனத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். இங்கே அட்டகாமா பாலம், அட்டகாமா பட்டகோமியா. அதுமாதிரி வட அமெரிக்காவில் இங்கிலீஷு, தென் அமெரிக்கா இங்கே வந்துட்டு போர்ச்சுகலும் ஸ்பானிஷும். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். வட அமெரிக்காவும் ஆசியாவையும் பிரிக்கிறது பேரிங் நீர் சந்தி. பார்க்க எங்கே இருக்கு? இந்தியாவில். மலாக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்க வந்து இங்கே ஸ்ரீலங்கா, இந்தியா இங்கே. அடுத்து மலாக்கா பார்த்தீங்கன்னா இது இந்த வழியாக தான் போகணும் நம்ம சிங்கப்பூருக்கு. இந்த மலேசியா இருக்குல்ல, இங்கே இந்தோனேஷியா மலேசியாவுக்கு நடுவில் இப்படி தான் போகணும். பார்த்துட்டோமா? அப்புறம் வேற என்ன போட்டுடலாம்? ஜிப்ரால்டரில் எங்கே? மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் இங்கே. வெரி குட். டேஸ் உலகின் சர்க்கரை கிணம் என அழைக்கப்படுகிறது. கியூபா. காஃபி கிணம் பிரேசில். டேஸ் வட அமெரிக்கா நீளமான ஆறுகள் ஆகும். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எந்த கண்டத்தில் இருக்கு? தென் அமெரிக்கா. பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அமேசான். வட அமெரிக்காவில் தாழ்வான பகுதியான டேஸ் கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. எது? மரண பள்ளத்தாக்கு. வெரி குட். டெத் வேலி. உலகின் தலை சிறந்த மீன்பிடி தளமாக டேஸ் விளங்குகிறது. டாகர் திட்டு. டாகர். சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம். உயரமான சிகரம் இது உயரமான சிகரம் அது அக்காங்காகுவாவா? சிலி அர்ஜென்டினா எல்லையில் இருக்காங்க. பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. அமேசான். ஆனால் அது அப்படி கிடையாது. சொல்லிட்டானுங்க, அது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உலகின் காஃபி பானை யார்? பிரேசில். மெக்கன்லி சிகரம். மெக்கன்லி எங்கே இருக்கு? வட அமெரிக்கா. கிராண்ட் கேன்யான். எபோனி வெப்பமண்டல காடுகளில் தான் இருக்கும். 4 மணி கடிகார மலை. ரியா